வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 நாட்கள்ல வசியப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வசிய முறை தான். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரீக முறை. இது பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ண வசியப்படுத்தலாம். இல்ல அப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆண வசியம் படுத்தலாம். இத என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அமாவாசை நாளன்றைக்கு தான் பண்ணணும். காலையில, மதியம், இரவு இந்த 3 வேளையில உங்களுக்கு எந்த வேலை சாதகமா இருக்குதோ, அந்த நேரங்கள்ல பண்ணலாம். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செப்பு தகடு எடுத்துக்கங்க. ஒரு சிறிய அளவுல உள்ளங்கை அளவுல கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எந்திரம் மேல குடுத்துருக்கிறேன். அத வரைஞ்சுக்கங்க. இந்த முக்கோணம் போட்டு மைய பகுதியில வட்டம் போட்டுக்கங்க. அந்த வட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல நடு மைய பகுதியில சம்பந்தப்பட்ட நபரோட பேர் எழுதி வசிய வசியவே அப்படின்றத எழுதிக்கங்க. இல்ல அப்படின்னா வசிய வசிய அப்படின்றத எழுதிக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெண் ஒரு ஆண வசியப்படுத்துறீங்க அப்படின்னா, முக்கோணம் மேல் நோக்கி இருப்பது போல பார்த்துக்கங்க. அதுபோல ஒரு ஆண் ஒரு பெண்ண வசியப்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த முக்கோணம் கீழ் நோக்கி இருப்பது போல பார்த்துக்கங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கிற மந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, 3008 முறை உச்சரிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே முறையில உச்சரிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படையல் இந்த போல விஷயங்கள் வேண்டியதில்ல. அந்த சம்பந்தப்பட்ட நபரோட ஃபோட்டோ வச்சுக்கங்க. அதுபோல ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுக்கங்க. அது உங்க பூஜை அறையில ஏத்தி வச்சுக்கங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு முகமாக அமர்ந்துக்கங்க. இடுப்புல பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை வஸ்திரம் உடுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை வஸ்திரம் உடுத்திக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு சுத்தமான வஸ்திரம் ஏதாவது உடுத்திக்கங்க. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த மந்திரத்த உச்சரிக்க ஆரம்பிங்க. இது போல உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தையும் சரி, அந்த எந்திரத்தையும் சரி 2யும் ஒன்றாக சுருட்டி ஓடுற தண்ணீல கொண்டு போய் விட்டுருங்க. ஓடுற தண்ணி அப்படின்னா கொண்டு போய் சாக்கடை ஓடலாம் இந்த மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஓடுற தண்ணினா கொஞ்சம் ஆத்து தண்ணி அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போய் விட்டுருங்க. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாட்களுக்கு உள்ளாகவே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமா வரும். அதை வச்சு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்நேரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை பத்திய சிந்தனைகள் வருவாங்க. அதிகபட்சம் ஒரு 3 நாட்களுக்குள்ள உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுபோல பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் தர பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியப்படுத்துறீங்க அப்படின்னா யோனி முத்திரை பிடிங்க. அதுபோல ஒரு பெண் ஒரு ஆணை வசியப்படுத்துறீங்க அப்படின்னா லிங்க முத்திரம் பிடிச்சு இந்த மந்திரத்தை உச்சரிச்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் தரும். இது போல வசிய பூஜைகள்லாம் செய்யறீங்க அப்படின்னா விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுங்க. ஒரு நல்ல பலன் தரும். இந்த 4 to 6 இந்த நேரத்துல பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு பலன் தரும். அது போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தது போல பிரயோகம் படுத்துங்க. ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரம் கொஞ்சம் ஒத்து வராம இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த நேரம் தோதா இருக்கோ அந்த நேரத்துல பிரயோகம் படுத்துங்க. ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல நேரத்துல பண்றது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்கும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானையும் முருகப் பெருமானையும் மோகினியும் வணங்கின பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பதிவுல வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா எடுத்து கண்டிப்பா போடுறேன். நன்றி, வணக்கம்.